வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது குஸ்கா. வெஜிடபிள்ஸ், சிக்கன், மட்டன் எதுவுமே இல்லாமல் பண்ணுற ஒரு பிளைன் பிரியாணி தான் இந்த குஸ்கா. நம்ம வீட்டில் வெஜிடபிள்ஸ் இல்லை, சிக்கன், மட்டன் இல்லை, பட் பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு டிஷ் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இது பண்ணிட முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். குஸ்கா பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் கொஞ்சமாக பிரியாணி இலை, 2 பீஸ் பட்டை, 2 ஸ்டார் பூ, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, இது கூடவே ஸ்லைஸாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், இது கூடவே வெங்காயம் வதங்குறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துனீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ அதுக்காக தான் போடுறோம். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதும் அது கூடவே 2 பச்சை மிளகா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2யும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் கொஞ்சம் கோல்டன் கலர் வரட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசால், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக நறுக்குன மல்லி இலை போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துட்டு நல்லா தக்காளி குழஞ்சு போகிற வரைக்கும் வேக விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. ஒரு 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் தயிர் சேர்த்துனீங்கன்னா. ஸோ அதுக்காக தான் தயிர் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்துட்டு 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்தாச்சு. இதை வந்துட்டு இந்த தக்காளி கிரேவி கூட சேர்த்துடலாம். நான் வந்துட்டு இந்த கப்புக்கு தான் 2 கப் ரைஸ் எடுத்தேன். 1 கப் ரைஸ் அப்படின்னா 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே கப்புக்கு 1/2 கப் தண்ணிங்கிற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே தண்ணியில் வந்துட்டு சால்ட்டோட டேஸ்ட் நல்லா தெரிகிற மாதிரி போடுங்க. அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கரோட மூடி எடுத்து அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம். ஒரு விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்கு. சூப்பராக குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.